அத்தை அத்தை இந்த கிழவி எங்கே தான் போய் உட்காந்துக்குச்சுன்னு தெரியலையா? இங்கே வந்து பார்த்து இங்கேயும் காணோம். அத்தை பார்த்தியலா? இந்த கிழவி உட்காந்துட்டு இருக்குது. அத்தை 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 எத்தனை வாட்டி கூப்பிடுறது? என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஒருத்தங்க கையா முய்யன்னு கத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு காதலே விழுக மாட்டேங்குது. எங்கெல்லாம் தேடிட்டு வரவங்களா? என்னமோ ரொம்ப சீரியஸாக இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க. என்னத்தா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்களா என்ன? அதான் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லையே. இப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க மாங்கு மாங்குன்னு. அத்தை அத்தை ஏண்டி கணக்கு வழக்கு பாக்குறப்ப இப்படி காச்சு மூச்சு கத்திட்டு இருக்கற? உனக்கு அமைதியாவே பேசவே தெரியாதா? நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கறல, கார்கிட்ட வந்து அக்கா சொத்தாண்டு கத்திட்டு கிடக்குற. என்ன வேணும் உனக்கு? எனது கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி போட்டு கொண்டு வந்தேன். இன்னும் சாப்பிடலையேன்னு அக்கறையாக கொண்டு வந்து கொடுத்தா என்னையவே திட்டுங்க. நீங்கள் இந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா கணக்கு பாருங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுற போசன புள்ள, நீ போய் எடுத்து போய் சாப்பிடு போ. நீ சாப்பிடறதுக்கு ஏன் என்னை கொண்டு வந்து சாப்பிடுங்கற? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். அது என்னமோ கணக்கே கொஞ்சம் சரி வர மாட்டேங்குது, இடிச்சிட்டே இருக்குது. அது என்ன கண்டுபிடிக்கணும். நீ போய் சாப்பிடு போ, நான் அப்புறமா போட்டு சாப்பிட்டுக்கறேன். அதான் எனக்கு தெரியுமே. அத்தை அத்தை சாப்பிடுங்க அத்தை, அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம். மாத்திரை வேறு சாப்பிடணும்ல, சாப்பிடுங்க. நான் வேற இன்னைக்கு வெளியே போகணும் அத்தை, உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். இல்லாட்டி அவன் எனக்கு எதுவுமே செய்யல, பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுவீங்க. எதுக்கு வம்பு? நீ எங்க வெளிய போற? என்ன பெரிய ஜோலி இருக்கறவளட்ட வெளிய போறங்கற? வெளிய மழை வந்துட்டு இருக்குது, எங்க போகணுங்கற? அது வந்து அதான் சீத்தக்கா மலரக்காலாம் கடைக்கு போகிறாங்களாமா. அதான் வளகாப்புக்கெல்லாம் சாமானம் வாங்கணுமாமா. அதுக்கு நானும் கூட போயிட்டு வரேன். அதுக்கு தான் இந்தாங்க, நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரி சரி, இங்க வெச்சிட்டு போ, நீயும் போட்டு சாப்பிடு. இதான் கொஞ்சம் கணக்கு எங்க இடிக்கிற மாதிரி இருக்குது, அது என்னன்னு பார்த்து முடிச்சிட்டு சாப்பிடணும். இல்லாட்டி எனக்கு சாப்பாடு கூட இறங்காது. இங்க வெச்சிட்டு நீ போ. சரிங்க அத்தா, சரிங்க, நானும் போய் எனக்கு கொண்டு வரேன். என்ன எப்பவுமே இந்த மாதிரி ஆகாது. குத்தகை பணம் வாங்கினோம், அங்க இவ்வளவு கொடுத்தோம், இங்க இவ்வளவு கொடுத்தோம். என்ன பண்ணாலும் எவ்வளவு யோசிச்சாலும் கணக்கே வர மாட்டேங்குதே. எங்க 30,000 ரூபாய் கம்மியாவே இருக்குது. எங்க போச்சு? யாரு கொடுத்தா நானு? யார் கொடுத்த மாதிரி தெரியலையே. யாருக்காவது கொடுத்த ஞாபகம் இருக்குமே, இல்லாட்டி நான் அப்பப்போ எழுதி தானே வைக்கிறேன். எப்படி எனக்கு தெரியாம போச்சு? பீரோல கரெக்டாக தான் நின்று வச்சிருந்தேன். பேங்க்லயே அவ்வளோதான் இருக்குது. எங்கதான் போச்சு? யாருக்கு தான் கொடுத்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. 30,000 ரூபாய் குறையுதே. ஐயோ, என்ன இந்த அத்தா என்ன கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க போல. இதுக்கு கிளவி கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம பலவந்தமாக சாப்பிடுன்னு சொல்கிறான். இல்லாட்டி நம்ம இப்படி சொல்லவும் மாட்டோம். சே, ஐயோ இந்த கிளவி ஏதாவது கண்டுபிடிச்சிருமோ, நம்ம தான் எடுத்தோம்னு சொல்லி. ஐயோ இப்போ இப்படி தான் தப்பிக்கிறது என்னன்னு தெரியலையே. அத்தா கிளவி ரொம்ப சீரியஸாக பார்க்குதே. இது எப்படியாவது மைண்டை டைவர்ட் பண்ணி வைக்கணுமே. அத்தா அது ஏண்டி சும்மா நச நசன் கூப்பிட்டுட்டே இருக்கிறா? இங்க தான் இருக்கிறா, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கிறா. எனக்கு காதல் உழுகுதுல்ல. ஒரு கணக்கு பார்க்க கூடயா? அவனை எல்லாம் வச்சு கணக்கே வாக்க முடியாதா இருக்குது. குத்தகை பணம் வாங்கி வச்சிருந்தா 30,000 ரூபாய் குறையுது. அதான் யார் கொடுத்தா எங்க கொடுத்தான்னு தெரியாம நானே குழம்பிட்டு எங்கடா நம்ம முட்டை அப்படின்னு தேடணுமே கண்டுபிடிச்சிட்டு யோசனையில இருந்தா இவ்வளவு ஒருத்தி சும்மா அத்தை அத்தான்னு தின்னுட்டு போ. எங்க போகணும்னா போ, நானாச்சும் நிம்மதி கணக்கு பார்ப்பேன். சும்மா நம்மள தொலை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போடி. எங்க போகணும் இல்ல போ, அவங்க வேற காத்துட்டு போறாங்க. ஆமா, எப்படி போறா? எப்படி போகிறானா? பஸ்ஸில் தான் போகணும். மழை வேற என்னமோ பெய்ஞ்சு கிடக்குது. என்னமோ போய் பஸ்ல போய் எல்லாம் சாமான மழை வேற வாங்கணுங்கிறீங்க. தேவையில்லாதப்பெல்லாம் அந்த காருக்கு பெட்ரோல் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஊர் சுற்றுறக்கு போவையே. இப்போ எடுத்து போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருக்குல்ல. ஏண்டி? ஆமாம், கார் எடுத்தாலும் திட்டுறீங்களே. சும்மா கார் எடுத்தா வந்துருமா காரு? அதுக்கு யார் பெட்ரோல் போடுறது? காசு இல்லை, ஒன்றும் இல்லை எங்கிட்ட. நீங்கள் வேணா கொடுக்குறீங்களா? பெட்ரோல் போட்டு கார் எடுத்துட்டு போகிறேன். அப்புறம் என்ன அதுக்காக ஓட்டாமையே அப்படியே கிடக்குதா? அது வாட்டு ரொம்ப நாளாக நிறுத்தியே வச்சிருக்கிறேன், எங்கேயுமே எடுத்துகிட்டே போகிறது இல்லை. ஏண்டி ஏதாவது சொன்னோம்னா நான் கிட்டே காசு கேளு. ஏன் சென்ட்ராஸ் கிட்ட மாசமா செலவு காசு கொடுக்குறாள் உனக்கு தனியா? அப்புறம் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுற நீ? அதில் போட வேண்டியதானே பெட்ரோலு? என்ற வாயினா பாவம் காம் ஏற்றிட்டு பைக்கில் தான் போகிறாள் அன்னைக்கு. அவனே வாரத்துக்கு ஏதோ கொஞ்சமாக அடிச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறான். இவனுக்கு எங்கேயாவது போவானா பெட்ரோலை போட அதை போட இது போட என்ற மண்டை உருட்டுறது. என்ன சுத்தமாகவே இல்லையா அதெல்லாம்? உங்கள் பையன் அப்படியே கொடுக்குறாரு பணம். என்னத்தை கொடுக்குறாரு? 2,000 ரூபாயை கொடுக்குறாராம்மா. 2,000 ரூபா அது எதுக்கு பத்தோ? அதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட கூட ஆகாது. இதில் வேற நான் அந்த 2,000 ரூபாயை மிச்சம் பண்ணி பெட்ரோல் வேற அடிச்சு வைக்கணும் நம்ம காருக்கு. இருந்தாலத்த உங்களுக்கு என்ன சொல்றது? விடுங்க, நான் சொன்னாதான் ஏதாவது தப்பா இருக்குமே. நீங்களே சொல்லுங்க, ஏதாவது டைலாக் கொடுவீங்களே. விடுங்க விடுங்க. ஆமாடி, நான் டைலாக் பேசி திரியறேன். அவன கொழுப்புதாண்டி. ஏதோ சான்ஸ்க்கு செலவு கொடுக்குறாளா? அதுல எல்லாம் கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சு வைக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்றது. சரி போ, பஸ்லயே போ. அப்பா சும்மா நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட நம்மளவே திருப்பி பேசுறது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதா. நீங்க நல்லதா சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா கார் எடுத்துட்டு போகணும்னா பெட்ரோல் வேணுமே, அது காசு கொடுங்கன்னு தான் கேட்டேன். நான் ஒன்றும் வேற எதுவும் கேட்கலையே. அதான் பஸ்ல போ சொல்லிட்டேன், அப்புறம் என்ன விடு. என்னமோ தின்னுட்டு போ. சும்மா நம்ம கிட்ட ஏதாவது சொன்னோம்னா நம்ம கிட்டே வந்து காசு கேட்கறேன். நான் எங்க போறது காசு கொடுக்கறதுக்கு? எனக்கே 30,000 ரூபாய் கணக்குல வராம நானே 1 மணி நேரமா மண்டை போட்டு உடச்சிட்டு இருக்கிறேன். இவளுக்கு வேற இதுல நான் பெட்ரோல் அடிக்கிற காசு வேணுமாமா? ஏதோ போன போகுது கார் எடுத்து போடினா எங்கிட்டே பணத்தை கேட்கறான். கிளவி பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுது. காசு கட்ட மட்டும் அப்படியே பேக் அடிச்சிடும். ஏன் வேற சும்மா இருக்க முடியும்? கிளவி வேற கார் எடுத்து போட்டு வச்சு நாமளே காரில் போனாதான் ஆகும். அதுவும் இல்லாமல் மழை வேற வருது, பஸ் வேற விட்டாலும் விட்டுருவோம்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த கிளவியை உஷார் பண்ணி காசு வாங்கிடுவோம் இன்னைக்கு. ஸோ என்ன சொல்லி வாங்குறது? இந்த கிளவிக்கிட்ட காசு வாங்குறதுக்குள்ள நம்ம விதவிதமாக எல்லாம் ஐடியா பண்ண வேண்டியதாக இருக்குது.
இன்னைக்கு என்ன சொல்லி வாங்கலாம், என்ன ஐடியா பண்ணுறது? என்ன யோசிக்கலாம். சரி, முதல்ல சாப்பிட்டு முடிச்சா தான் நம்ம யோசிப்போம். சாப்பிட்டுட்டே யோசிக்கலாம் அப்படியே. நானும் ஒண்ணுக்கு 4 வாட்டி பார்த்துட்டேன். எவ்வளவு தடவை பார்த்தாலும் 30,000 குறைஞ்சிட்டே தான் இருக்குது. கணக்குலயே வர மாட்டேங்குது. என்னதான் போச்சு, எங்கதான் போச்சு? வேற இடத்துல நான் ஏதாவது மாத்தி வச்சுட்டேனா? அப்படியெல்லாம் வைக்க மாட்டேனே, ஒரே பக்கம் தானே வைப்பேன். பேங்க்ல இருக்கிற பணத்தை கழிச்சுட்டா வீட்டில் இருக்கிறது கம்மியா இருக்குது. என்னதான் பண்றது? என்ன அப்படி யாரும் கொடுக்கவும் இல்லை. எங்க போச்சு? சென்றாசி நீ கேட்காம எடுக்க மாட்டான். இந்த கழுதியும் கேட்க முடியாது. ஏன்னா சாவி நம்ம கிட்ட தான் இருக்குது. கேட்டா திருப்பி நான் பேசுறதையாச்சு. என்ன பண்றது? எப்படிதான் போச்சுன்னு தெரியலையே. அதான் கணக்கில் வரலையில விடுங்கள. சும்மா அதுவே நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும். பாவம், என் அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க. சே. ஓ அத்தா, டைமுக்கு சாப்பிடுங்க அத்தா. மாத்திரை சாப்பிடலன்னா அப்புறம் உங்களுக்கு பிபி ஏறிட போகுது. அத்தா அது கணக்கு வேற பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை மூடி வச்சிருங்க, அப்புறமா பார்க்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. ஆமாடி சிறப்புலா, நானும் இப்போ அதான் நினைக்கிறேன். என்ன பண்றது? நானும் 4 வாட்டி பார்த்துட்டேன்டி. அது என்னமோ குறைஞ்சிட்டே தான் இருக்குது ஒழிய இது யாரு கொடுத்தானே ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கு தான் சொல்றது, ஒரே முட்டை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, மூளை வேலை செய்யாதத்த. அதுவும் இல்லாமல் இப்போ பசி வேற ஆயிருக்கு உங்களுக்கு. முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வாட்டி பாருங்க. அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கே எப்படி போச்சு என்னன்னு. ஆமாடி சிறப்புலா, கரெக்டா சொன்ன. உருப்படி இன்னைக்கு தாண்டி ஏதோ கரெக்டா பேசியிருக்கிறேன். ஆமா ஆமா, நீ சொல்றதே சரி. திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா வையே சரிப்பட்டு வராது. நான் மூடியே வச்சுறேன் நீ சொன்ன மாதிரி. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியானம் மேலே பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தானா கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதுதான் கரெக்ட். ஒட்டுக்கா இத்தனை வாட்டி பார்த்தோம்னு வையே எதுலையாவது ஒன்று குழப்பமே இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன். சரிடி சரி. என்னடி இட்லி தான் போட்டு வச்சிருந்தல, அப்புறம் எதுக்கு மறுக்க தோசை போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன்? அதோட நான் சொல்ல, உங்க பையன் சுட்டு வச்ச தோசை நெய் போட்டு நல்லா சுட்டுருக்குறாராமா. அந்த ஆள் சுட்டுட்டு ஃபோன் வந்துருச்சு, சாப்பிடாமே போயிட்டாரு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். வேணா நீங்க ஒன்று எடுத்துக்கங்கத்தா, நம்ம வேணா சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி வீணா தானே போகும். நான் எதுவுமே வீணாகவே விட மாட்டேன். சரியா? அதனால நானே சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். உங்க பையன் செஞ்சது தானே, நீங்க வேணா ஒன்று எடுத்துக்கோங்க. அவனா அவனா சுட்டா? அவனுக்கு போய் சுட்டா இட்லி செஞ்சு இருக்கிறப்ப தோசை? சரி, அது கிடக்குது. எனக்கு வேண்டாடி. நீ வேற அவன் நெய்யை போட்டு சுட்டுக்கிறாங்கிற. வேண்டாம் வேண்டாம், விடு. நெய் போட்டு சுட்டது நமக்கு செட் ஆகாது. நீயே சாப்பிடு. ஏன்தா ஒன்று எடுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம் சிம்பிளா. எனக்கு நெய் தோசை சாப்பிட்டோம்னா நெஞ்சு கறிக்கிற மாதிரியே இருக்கும். வேண்டாம், அதான் இட்லியே இருக்குது. அது போதும் எனக்கு. நீயே சாப்பிடு. சாப்பிட கூட யோசனையாவே இருக்குது. உங்ககிட்ட கேட்கலாமா? ஐயோ, இந்த கிளவி வேற ரொம்ப யோசிக்குது, கண்டுபிடிச்சிருமோ? அத்தா. ஏடி சிம்பிளா? இல்ல. நான் கார்லயே போறேன். காசு கொடுங்க கொஞ்சம். பெட்ரோல் அடிச்சு போறேன். நான் பாட்டு கம்மன் இருந்த பஸ்ஸில் போற ஐடியாவில் நீங்கள் பாட்டு கார் எடுத்துட்டு போகணும் பேசி விட்டுட்டீங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் பஸ் ஏறி மலையிலலாம் போறதுக்கு எனக்கே பிடிக்கல. பேசாம காசு கொடுங்க, நான் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வரேன். சோ என்னடி பண்ணுவ அப்படி? அவ 2000 ரூபாய் 2000 ரூபாய் பொட்டாட்ட குடுக்குறாள நான் சொன்னது. அதை வாங்கி வச்சிட்டு நீ என்னதான் பண்ணுவ? நானே எல்லாத்தையும் உனக்கு வாங்கி தான் தரேன். திங்கருக்கு உடுத்துருக்கு எல்லாமே பண்றல. அப்புறம் என்னதான் நீ செலவு பண்ணுவ? எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லிட்டே இருக்கிறது. என்ன குடும்பம் நடத்துறாளோ என்னமோ போ. ஏன் 2000 ரூபாய் இப்படி 2000 தடவை பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட்ல 1000 ரூபா உங்களுக்கு இல்ல, எனக்கு வரது இல்லையில. அந்த காசு எனக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்கும் நீங்க கொடுக்கல. உங்க பையன் கிட்ட சண்டை போட்டு எதை வாங்குறதுக்கு அந்த என்ன 2000 ரூபா மாசத்துக்கு அனுப்பலாம். அதுக்கு எனக்கு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்குமே சும்மா எதையாவது ஒன்று கை செல்ல வேண்டாமா? இல்லை வேற பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் எனக்கு அப்படியே சொல்லிட்டு போறேன் நான் ஏதாச்சும். பேசாம காசு கொடுங்க. சொல்லுவடி சின்னப்புல, சொல்லுவ. வாய் கொஞ்சம் அதிகமா தான் ஆயிப்போச்சு. ரொம்ப துடுக்குத்தனமா பேச ஆரம்பிச்சிட்டு வர கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்ல. ஆமா, உங்ககிட்ட நான் எப்போ பணம் கேட்க வந்தாலும் நீங்க இப்படியே பேசுவீங்க. இப்போ என்ன கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க? இல்லாட்டி நான் இந்த புருஷனுக்கு ஃபோன் பண்ணி காசு அனுப்ப சொல்றேன். இனிமேல் சம்பளமெல்லாம் எங்கிட்டயே கூடியா உங்க அம்மாட்டு கொடுக்காத. உங்க அம்மா என்னை இப்படி கஞ்ச விட்றாங்க அப்படின்னு தேவையில்லாமல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாத்தா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் போனா போகுது அம்மா பையனை பிரிக்க கூடாதுன்னு கம்மன் இருந்தா செலவு காசு கேட்டால் கூட கொடுக்கறது இல்ல. அந்த ஆளுதான் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தான் கொடுக்குறான். நான் ஏதாச்சும் கேள்வி கேட்குறேன்னா சும்மா எதையாவது இத்தனோடு கொடுங்கன்னா கூட கொடுக்கறது இல்ல. என்ன சம்பளம் நான் வாங்கிக்கிட்டுமா? வாங்கிக்க போ. அதெல்லாம் நீ கேட்ட 2 ரூபாய் கையில கொடுத்துட்டு மறுவேளை பாப்பா. திமிரு வச்சுக்கலாம், உனக்கு குறைச்சல இல்ல. சரி தரேன், தின்னுட்டு கிளம்பு. சும்மா வீட்டுல என்னையும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் அடி. காசெல்லாம் நிதி எடுத்தியா? எப்போது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு நிதி ஏதோ கை வச்சுட்டியாதுல? இவ்வளவு தடவை கணக்கு பார்த்து வரலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நானும் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. நீ ஏதாவது எடுத்தியாடி? கிளவி நம்மளை பார்க்குது, நம்மளை வேற கேட்குது. சமாளிக்கணும். என்னத்தா என்ன விளையாட்டு கட்டுறீங்களா? நான் செலவுக்கு ஏதாவது பெட்ரோல் அடிக்கிற காசு கொடுங்கன்னா அது நானா கேட்கலாம், நீங்களாவே இப்போ கேட்டீங்க. அதனால தான் சரின்னு கேட்டேன். அதுக்கு போய் நீங்கள் என்னமோ எண்ணெய் எடுத்துங்கிறீங்க. நான் என்ன திருடியா? சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த கொத்து சாவி ஒரு நாளாச்சும் என் கையில் கொடுத்து இருந்தால் பார்த்துக்க சின்னப்புலான்னு சொல்லியிருக்கிறீங்களா? என்னமோ என்கிட்ட சாவி கொடுத்து வச்சு நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. குளிக்கிற போனால் கூட சாவி ஒழிச்சு வச்சுட்டு தானே போகிறீங்க. அப்புறம் என்ன? அப்படியே நான் ஒழிச்சு வச்சுட்டு பாரு பாரு. என் வீட்டுக்குள்ள தான் எடுத்து வச்சுட்டு போறேன். உனக்கு என்ன தெரியாதே என்ன? அதான் எல்லாம் தெரிஞ்சு தானே வச்சிருப்பேன். சரி, ஒருவேளை உனக்கு ஏதாவது அவசர தேவைக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லாம ஏதாவது எடுத்தியா என்னன்னு தான் கேட்டேன். கேட்பீங்க.
நான் பாருங்க ஏதோ எனக்கு 100 200 வேணும்னா கூட உங்ககிட்ட நச்சு 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 கேட்க வேண்டியதா இருக்குது. இந்த லட்சத்தில் போய் நான் காசு எடுக்கிறேனாமா. அப்படியெல்லாம் அப்படியே எடுத்துட்டாலும் உங்ககிட்ட அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் இடுப்பில் சாவி சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் எங்கிட்ட போய் கேட்குறீங்க. என்ன இவ இப்படி பேசுறா? ஒருவேளை இவ எப்படியோ நம்ம தான் இவளை தப்பா பேசிட்டோமோ? பாவம் ரொம்ப மாறி ஆயிட்டா கேட்டது. என்ன பண்றதானா? எப்படி போச்சுன்னு தெரியல. வேணும்னா சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் நான் வேணா எங்கேயாச்சும் வேலைக்கு போய் உங்கள் 30,000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போ வச்சு நான் எடுக்கல நம்புவீங்களா இல்லையா? ஆமா, அப்படியே இவ சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பா பாரு. பேசுற மட்டும் வாய்க்கிலேயே பேசுவா. என்னக்கா என்ன கிளம்பட்டுமா வேலைக்கு? ஆமா, உங்க லைன் கட்டி அப்படியே கூப்பிட்டு இருக்காங்க வா வாண்டு. பணம் ஏதாவது வீட்ல இருந்து எடுத்து ஏடின்னு கேட்டா லொலுநாயம் பேசிட்டு இருக்கா லொலுநாயம். நான் தான் எடுக்கலான்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன? சரி சரி விடு, நீ எடுக்காட்டி பரவாயில்ல. விடு விடு, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிச்சுக்கிறேன். இனிமேல் எடுக்காததுக்கு நான் ஏதாவது வழி பண்ணணும். அடிக்கடி இந்த மாதிரி காணாம போச்சுன்னா அப்புறம் பெரிய சிக்கலாகி போயிடும். முதல்ல அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரி அத்தா, இப்போ என்ன டைம் ஆச்சு, அவங்க ரெடி ஆயிருப்பாங்க. நான் போகிறதா வேண்டாமா? காசு கொடுப்பீங்களா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள். இல்லாட்டி அவங்களாச்சும் பஸ்ஸில் போகட்டும். சரி சரி, பணம் அங்கே வச்சிருக்கிற சம்பளத்தில் போட்டு 2000 ரூபாய் இருக்குது, எடுத்துக்கு போ. அதுக்காக சொல்லுங்க பெட்ரோல் அடி. என்ற வாயில் அது இது வாங்கி தின்னுட்டு தெரியாத. என்ற வாயில் வாங்கி திங்காம பின் உங்கள் வாயிலே திங்க முடியும்? உங்களுக்கு தான் திங்க முடியாது எதுவுமே. பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். நான் அப்படி இல்லைக்கா, நான் எல்லாமே சாப்பிடலாம். அதனால எனக்கு 2000 ரூபாயெல்லாம் பத்தாது, 5000 ரூபா கொடுங்க. கேப்படி கேப்ப, கேட்குறோம் ஞானியா இருந்தா அதெல்லாம் நீ கேப்படி கேப்ப. 5000 ரூபாய் கொடுக்க முடியாது, கூட 1000 ரூபாய் போட்டு வேணா தரேன். அது நீ ஏதாவது திண்டிய அதுக்காக தான். 2000 ரூபாய் பெட்ரோல் போடு, 1000 ரூபாய் கையில் வச்சுக்கோ. அவ்வளோதான் எங்கிட்ட இருக்குது. சும்மா அதை குடி இதை கூட நச்சு குடிச்சிட்டு. சரி, கிளவி இது கொடுக்குறக்காச்சும் முன் வந்துச்சே, அப்படியே வாங்கி அமைக்க வேண்டியதான். சரி அத்தா, சரி கையில் இருக்கிறத கொடுங்க அப்பனா. ஆமா, நான் கையில வச்சுட்டு உட்காந்துட்டு பாரு. போ, அதான் சாவி இங்க தான் வச்சிருக்கற. போய் நீயே எடுத்துட்டு வா போ. ஐயோ வேண்டாப்பா சாமி, வேண்டவே வேண்டாம். இவ்வளோ நேரம் இப்படி தான் பேசிட்டு இருந்தீங்க அர்ச்சனை பண்ணிட்டு, இதில் போய் நான் போய் எடுக்கிறதாம்மா. வேண்டாம் தாயே வேண்டாம், நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க. என்ன நம்ம அவளவே போய் எடுக்க சொன்னா கூட போக மாட்டேங்கிறா? தெரிஞ்சிட்டாலோ? என்னத்தா என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லடி, அவளை யோசிச்சாலும் வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு பூரா இதே நினைப்பாதான் இருக்குது, எங்க போச்சு எங்க போச்சுன்னு. அன்னைக்கா போயிருக்கிறது தெரிஞ்சிருந்தா கூட நிம்மதியா இருக்கா. எங்க போச்சுனே தெரியல அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரியா இருக்குது. சரி விடு, உனக்கு எதுக்கு? சரி அப்படியே என்ன அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வரனால நான் போய் வாங்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுதே என்னமோ நிறைய வாங்கணும் நாங்கள். அதனால இப்போ சும்மா கூட போயிட்டு வரேன். நமக்கு எதாவது வேணும்னா அப்புறமா போய் வாங்கிக்கலாம். சரி சரிடி, நான் ஒன்றும் அதை சொல்ல வரல. சரி விடு, வேற ஏதோ பேச வந்தா நீ ஏதோ குறுக்க பேசி நானே மறந்துட்டே போ. சரி சரி, எங்க போகணும் போயிட்டு வா போ. உட்காந்துட்டே இருந்தா நேரமா உள்ள. சரிங்க தா, சரி அப்போ நான் போயிட்டு வரலாமல்ல?